நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு என் ராம் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். சீதாராம் யெச்சூரி அவர்கள் காலமான செய்தி வந்திருக்கிறது. மிகவும் துயரமான ஒரு செய்தி. ஒரு முதுபெரும் அரசியல்வாதியை நாம் இழந்திருக்கிறோம். உங்களுடைய இரங்கலை பதிவு செய்யுங்க. அவர் ஒரு பிரில்லியன்ட் அரசியல் தலைவர். அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறது அந்த டைம்ல இருந்து எனக்கு நன்றாக தெரியும். நெருங்கிய நண்பர், நல்ல தோழர், ரொம்ப பிரில்லியன்ட் என்று சொல்லலாம். எல்லாரோடையும் நல்லா பழகுவார். இது அரசியல் கொள்கையில ரொம்ப ஆழமான பிடிப்பு உண்டு. ஓரளவுக்கு வசதியான குடும்பத்திலிருந்து வந்தாலும் பெரிய தியாகம் செய்து சிறந்த முறையில் கட்சியை வளர்த்தார். பல சவால்களை மீட் பண்ணாரு. அவருக்கு பல மொழிகள் தெரியும். அது அவர் ஸ்பெஷல் கிஃப்ட். பெங்காலி தெரியும், சிந்தி தெரியும், தெலுங்கு, எல்லா மொழிகளையும் கொஞ்சம் பேசுவார். அதனால அது ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் தலைவர். எல்லாருக்கும் அது ராஜ்யசபா மெம்பராக இருந்தார். ஜெனரல் செக்ரட்டரியாக சிறந்த வேலை செய்தார். அதனால அது அவருடைய ஒரு பெரிய லாஸ் தான். இது பெரிய இழப்பு. வெறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் இல்ல, இந்திய ஜனநாயகத்துக்கும் இந்திய மதசார்பின்மை நம்பக்கூடிய எல்லா மக்களுக்கும் இது ஒரு பெரிய இழப்பு. சொன்னது போல ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளரை நாம் இழந்திருக்கிறோம். இப்போ ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அவர் பொருளியல் படித்திருக்கிறார். இப்போ பொருளியல் சம்பந்தமாக அவர் நாட்டிற்கு என்னென்ன அர்ப்பணித்திருக்கிறார்? பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு, பல ஆர்டிகல்ஸ், பல லெக்சர்ஸ் கொடுத்திருக்காரு. அதில் கொஞ்சம் ஆழமாக அந்த விஷயங்களை போய் ஒரு ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி நன்றாக அனாலிசிஸ் கொடுப்பார். ஒரு இன்டலெக்சுவல் தான், ஒரு அறிவுஜீவி. அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் போய் பெரிய பெரிய ஒரு இம்பாக்ட் இருந்தது. அது அந்த வேலையும் செய்வார். ஒரு சிறந்த தலைவர், ரொம்ப வெரி குட் கேரக்டர், பெரிய தியாகம் செய்தவர். அதனால அவருடைய இழப்பை மதிப்பிடவே முடியாது. மிகச்சிறந்த தலைவர், மக்களிடமும் செல்வாக்கு மிக்கவராக அவர் இருந்திருக்கிறார். இப்போ மக்கள் எந்த அளவிற்கு அவர் மீது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாலும் பொதுவாக மக்கள் எந்த அளவிற்கு அவர் மீது ஒரு பிடிப்பு கொண்டவராக இருந்திருக்கிறாங்க? நீங்க பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியில போகும்போது எல்லாரும் பாப்புலரா இருப்பாங்க. அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அவங்களோட நல்லா பழகுவார், பேசுவார், மக்கள் மத்தியில போய் பேசுவார். கட்சியுடைய கொள்கைக்கு நேராக போனாலும் பொது மேடைகளில் எல்லாரோடையும், அதாவது இந்த செகுலர் அண்ட் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் என்று சொல்றோம், அவங்களோட நன்றாக ஒத்துழைப்பார். அது கட்சியில ஒரு 2015 இருந்து பொது ஜெனரல் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாலேயே பாலிட் பியூரோல இருந்திருக்காரு. அவர் ஒரு வேலையும் எடுக்கல. ஜவஹர்லால் நேரு பல்கலை யூனிவர்சிட்டியில இருந்து நேராக அரசியலில் குதித்தார். ஒரு தனி பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட்லயும் ஒரு விதமான இதுவும் இல்லை. முதல்ல இருந்து அவரோட அந்த கொள்கை பிடிப்பு ஒரு சிறந்த ஒரு மாடல் என்று சொல்லலாம். சீதாராம் யெச்சூரியோட நீங்க மிகவும் நெருக்கமானவர், மிகவும் நெருங்கி பழகியவர். இப்ப அவரை பத்தி அவருடைய மிக முக்கியமான பங்களிப்புன்னு எதை சொல்லலாம்? அவருடைய பங்களிப்பு இந்த இருக்கக்கூடிய ரியாக்ஷனரி ஃபோர்ஸஸ், மதவெறி உள்ள அந்த இவங்க ஜனநாயகத்துக்கு விரோதமான அத்தாரிட்டேரியன் தான் அதை ஒரு சமரசமும் இல்லாம எதிர்த்தாரு. கட்சியும் எல்லாரோடையும் சேர்ந்து கட்சியில ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப் இருந்தது. ஆனா அவர் ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கும்போது அவர் அதில் முன்னாடியில் இருந்து பல இனிஷியேட்டிவ் எடுத்தாரு. அதே நேரத்துல எல்லாரோடையும் பழகுவார். ஒரு பொதுவாக மீட் பண்ணா வெறும் அரசியல் இது மட்டும் லெக்சர் பண்ண மாட்டார். பல விஷயங்கள்ல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து படிப்பார், நல்லா படிப்பாரு, ஃபிக்ஷன் படிப்பாரு. இது இருக்கும். அது அவருடைய ஹெல்த் இன்னும் கொஞ்சம் பாதுகாத்து இருக்கலாம்ன்றதுதான் என்னோட கருத்து. ஆனா அது ஒன்றும் தடுக்க முடியாது. ஆனா நல்ல ஃபைட்டர். இந்த கடைசியில எய்ம்ஸ்ல கூட, ஆல் இந்தியா அந்த மெடிக்கல் இன்ஸ்டியூட் டெல்லியில, அவங்க சார் டாக்டர் சொல்லணும். நான் இதை ஒரு பொறுமையாக கவனிச்சு கொண்டு வந்தேன். டாக்டர்ஸும் இங்க இருக்கக்கூடிய டைரக்டர் ப்ரொஃபசர் எம் சீனிவாசும் இதுல எக்ஸலண்ட் ஒர்க் செய்தார்கள் அவரை சேவ் பண்றதுக்கு. ஏன்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் ரெஸ்பிரேட்டரி வியாதி வந்தது. அந்த காம்ப்ளிகேஷன் அவங்க
ஃபுல் லிமிட்ல போய் பல நாள்கள் வந்து இந்த டீம்ஸ் ஒர்க் பண்ணாங்க. ஆனா அதே அந்த அந்த ப்ராப்ளம் வரும்போது நல்ல ஃபைட் பண்ணாரு. இன்னும் முதலே விட்டு கொடுக்கல, நல்ல ஃபைட் பண்ணாரு. அது கடைசியில இந்த வியாதிகள் அவரை தோற்று விட்டன. மிகவும் எளிமையாக பழகக்கூடியவர், பொது உடைமை கட்சியினுடைய தலைவர். இவருடைய இழப்பு அந்த கட்சிக்கு எவ்வளவு பெரிய இழப்பாக இருக்கும்? கட்சிக்கு இழப்பு தான். ஏன்னா குறிப்பாக ஜெனரல் செக்ரட்டரி இருக்கும்போது, ஜெனரல் செக்ரட்டரி இருந்தால் கட்சிக்கு ஒரு பெரிய இழப்பு தான். அதை தவிர ஒரு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி, கேரிஸ்மேட்டிக் என்று சொல்லலாம். அதனால அது பெரிய இழப்பு. ஆனா கட்சிகள்ல பல தலைவர்கள் முன்னால் இருந்திருக்காங்க, ஜெயண்ட்ஸ். அவங்கெல்லாம் அவங்க மறைவுக்கு பிறகு இஎம்எஸ் நம்பூதிரிபாட், டி ரணடிவே, பி சுந்தரையா, டி ராமமூர்த்தி, பல பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இந்த இழப்புக்கு அப்புறம் ஜோதி பாசு, பிரமோத் தாஸ் குப்தா, ஹரிகிருஷ்ண கோனார், ஹரிகிருஷ்ணன் சுர்ஜித், அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் கட்சி வந்து ஹேஸ் டு மேனேஜ். இழப்பு தான், அதே நேரத்தில் இட் கோஸ் ஆன். அரசியல் வந்து நிற்க போறது இல்லை. அவர் மெமரிக்கு அது நன்றாக இன்னும் செயல்படலாம்னு உறுதி எடுப்பார்கள். இப்போ இவர் கடைசி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு கூட அவர் சமூக வலைதளங்களில் மிகவும் அவருடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்துகிட்டு தான் வந்தார். இந்திய அரசினுடைய ஒவ்வொரு நகர்வையும் அவர் உன்னிப்பாக பார்த்து பதிவு செய்துட்டு தான் வந்தார். அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அது சிறந்த அந்த பப்ளிக், அதாவது எல்லா கம்யூனிகேஷன் நல்லா யூஸ் பண்ணி பல மேடைகளில் பேசி அவர் அந்த மெசேஜை தெளிவாகவும் ஒரு ஷார்ப்பாகவும் எடுத்து போகக்கூடிய ஒரு சிறந்த தலைவர் தான் சீதாராம் யெச்சூரி அவர்கள். அது ஒரு இழப்பு தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராடாக பல பேருக்கு பல பேரோட பழகி அந்த கம்யூனிகேஷன், பல மெசேஜஸ் அமைச்சு பத்திரிகையில வந்து இன்ட்ராக்ட் பண்ண ஆர்டிகிள், டிவியில வந்து கலந்து கொள்றது, இதுல எல்லாம் நல்ல ஒரு கன்ஜீனியலாக நல்ல இது இருப்பார். எல்லாரோடையும் நல்லா பழகுவார். ஒரு நல்ல டெம்பரமெண்ட் கூட என்று சொல்லலாம். ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து அந்த கட்சியை வழிநடத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும், வளருகின்ற அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழிகாட்டியாகவும் அவர் இருந்திருப்பார். இப்போ அப்படி அவருடைய அந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகளில் எதை நீங்க வியந்து பார்த்துருக்கிறீங்க? அதாவது பாப்புலரா இருப்பார், எல்லாரோடையும் பழகுவார், இளைஞர்களோட நன்றாக பழகுவார். ஒரு கேரிஸ்மேட்டிக் என்று சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு கவர்ச்சியான ஒரு பர்சனாலிட்டி. அந்த மாதிரி அவர் அது அட்ராக்டிவாக இருக்கும் அவர் பேசுறது. பல பேர் ட்ரைங் டு பிரிங் பீப்புள் டுகெதர். அதெல்லாம் நல்ல சிறந்த குணங்களாக தான் இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் வெளியே அந்த 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 கொள்கை பிடிப்பு, அந்த தியாகம், அந்த பிரில்லியன்ஸ், கூர்மையான மைண்ட், அண்ட் எல்லாரோடையும் பழகிறது, அண்ட் புட்டிங் அவுட் மெசேஜஸ். அதை விட யாருக்கு என்ன சாதனை தேவை? நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்தமைக்கு நன்றி.